சமார் ஜோசப் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு வருவதற்கு முன் வாட்ச்மேன் வேலை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது பற்றிய தகவலை பார்ப்போம். சமார் ஜோசப் பிறந்தது கயானா பக்கத்தில் இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில்தான். இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தொகை வெறும் 350 மட்டும்தான். மற்றும் அந்த ஊரில் 2018 வரைக்குமே பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில்தான் கிரிக்கெட்டை பார்த்திருக்கிறார்கள். அவருக்கு கிரிக்கெட் மட்டும்தான் ஒரு பொழுதுபோக்கு. அந்த கிராமத்தில் விறகு வெட்டும் குடும்பத்தைச் சேர்ந்தவர் சமார் ஜோசப். அவர் குடும்ப வறுமையினால் தன் கிராமத்தை விட்டு வெளியேறி பக்கத்தில் இருக்கும் ஒரு சின்ன டவுனில் கட்டிட வேலைக்கு சென்றிருக்கிறார். அவருக்கு உயரத்தை பார்த்தால் பயம் என்பதால் அந்த வேலையை விட்டு பக்கத்தில் இருக்கும் வங்கியில் செக்யூரிட்டி வேலைக்கு சேர்ந்தார். அவர் சுமார் 12 மணி நேரம் குடும்பத்திற்காக உழைத்திருக்கிறார். அவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் டென்னிஸ் பாலில் பவுலிங் போட்டு பிராக்டிஸ் செய்திருக்கிறார். சமார் ஜோசப்பின் திறமையை முதலில் கண்டது டேமின் வால்டர் என்னும் லோக்கல் கிரிக்கெட் பிளேயர். அவர் தன்னோட செலவில் பக்கத்தில் இருக்கும் அபார்ட்மெண்ட்டில் தங்க வைத்திருக்கிறார். அவரது பக்கத்து வீட்டுக்காரரான ரொமோரியோ சஃபர்ட் தான் மேலும் ஒரு படி ஏற்றிருக்கிறார். சமார் ஜோசப் தனது முதல் டிவிஷன் மேட்சிலேயே 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி மொத்த நேஷனல் டீமையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். அதன் பின் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் அவர் தனது பயிற்சியை விடாமல் செய்து கொண்டிருந்தார். அதன் பின் அவருக்கு திருப்புமுனை தந்தது ஒரு தமிழர்தான். கிரிக்கெட் அனலிஸ்டான பிரசன்னா தான். அவர் சென்ற வருடம் நடந்த கரீபியன் பிரீமியர் லீக் போட்டியில் கயானா அணிக்காக அனலிஸ்டாக இருந்தார். கயானா அணிக்கு நெட் பவுலராய் இருந்து வந்திருக்கிறார் ஜோசப். இவரது பவுலிங்கை பார்த்த பிரசன்னா, தம்பி நீ யார் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அவர், என் பெயர் சமார் ஜோசப், நான் இங்கு பக்கத்தில்தான் பேங்கில் வேலை செய்து வருகிறேன் என்று கூறியிருக்கிறார். மற்றும் வேலைக்கு போகாத நேரத்தில் நான் இங்கு வந்து பவுலிங்கே போடுவேன் என்று கூறியிருக்கிறார். அதன் பின் பிரசன்னா, நீ நான் சொல்ற மாதிரி ஒரு 5 பந்துகள் போட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அவர் கூறியது போல 5 பந்துகளையும் வீசி கண்களை மிரள வைத்திருக்கிறார். அதன் பின் கயானா அணி கேப்டன் இம்ரான் தாகிரை கூப்பிட்டு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த பையனை பிளேயிங் 11இல் சேர்க்க வேண்டும் என கூறியிருக்கிறார். உடனே பிரசன்னாவும் மற்றும் இம்ரான் தாகிரும் கயானா அணி ஓனரிடம் பேசி அணியில் சேர்த்திருக்கிறார்கள். அதன் பின் தனது செக்யூரிட்டி வேலையை விட்டுவிட்டு முழு நேரமும் கிரிக்கெட் விளையாடியிருக்கிறார். தொடர்ந்து சிறப்பாக பந்து வீசியதால் வெஸ்ட் இண்டீஸ் அணியில் சேர்ந்தார். அதன் பின் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சிறப்பாக பந்து வீசி 7 விக்கெட்டுகளை எடுத்தார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.